வெல்கம் டு அபி சிஸ்டர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான ஒரு அரபியன் டெசர்ட் ரெசிபி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இதை லுகைமாத் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேஷ்னல் டே ஸ்பெஷலாக இந்த ரெசிபியை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ரொம்ப டேஸ்டியான இந்த லுகைமாத் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோவில் இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த லுகைமாத் ரெசிபி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ண வைக்கணும். இதுக்காக ஒரு கப்பு நல்ல வார்ம் வாட்டர் எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் ஈஸ்ட்டு, ஒரு ½ டீஸ்பூன் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வைக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் பார்க்கும்போது ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகி வந்திருக்கும். இந்த டைம் நம்ம மாவை செழித்து வச்சிடலாம். இதுக்கு நான் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். இதுக்கு கூட ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ஈஸ்ட்டுக்கு கூடயே சளிச்சு வச்சிடலாம். ட்ரெடிஷ்னலாக செய்யும்போது இந்த டெசர்ட்டுக்கு மைதா மாவு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி கொஞ்சம் ஹெல்த்தி வேர்ஷனாக கோதுமை மாவில் செஞ்சு பார்க்கலாம். நீங்கள் கோதுமை மாவில் செஞ்சீங்கன்னு இந்த டெசர்ட்டை சொல்லவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மாவை எல்லாம் சளிச்சு வச்சதுக்கு பிறகு ஒரு ஸ்பூனால் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் நான் இன்றைக்கி இதில் ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஆயில் இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். அதுக்காக ஒரு 2 ஸ்பூன் ஆயில் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கையாலேயே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த ஆயில் இதெல்லாமே சேர்ந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதை அப்படியே ஒரு 30 மினிட்ஸ் இதுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துடலாம். நம்ம மாவெல்லாம் நல்லா டபுள் சைஸில் வரும். இப்போ மூடி போட்டு இதை அப்படியே விட்டுடலாம். இப்போ இன்னொரு பேனில் கொஞ்சம் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணி வைக்கலாம். இதுக்கு ஒரு கப்பு சுகர் எடுத்துருக்கிறேன். ஒரு ½ கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணதுக்கு பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா சுகர் பாயில் ஆகட்டும். இந்த அளவுக்கு பாயில் ஆனதுக்கு பிறகு நான் கொஞ்சமாக எல்லோ கலர் சேர்த்துருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி 1 ஸ்டிங் கன்சிஸ்டன்சி வர வேண்டாம். இந்த அளவுக்கு ஒற்றை பதத்தில் இருந்தாலே போதும். இப்போ கடைசியாக ஒரு 2 ட்ராப்பு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம லுகைமாத் பால்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக ஆயில் சுட வைக்கலாம். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ மாவை பாருங்கள், டபுள் ஆகி இருக்குது. இதை அப்படியே ஒரு ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். எவ்வளோ எலாஸ்டிக்காக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரு பைப்பிங் பேக் ஒரு கப்பில் எடுத்துகிட்டு நம்ம மாவையெல்லாம் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். உங்ககிட்ட பைப்பிங் பேக் இல்லைன்னா பால் கவர் இந்த மாதிரி ஏதாவது கவர்ஸில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட மாவும் ரெடியாக இருக்குது பாருங்கள். இந்த டைம் நம்ம சுட வச்ச ஆயிலுமே நல்லா சூடாகி இருக்குது. இப்போது நம்ம பைப்பிங் பேக்கில் இருக்கிற மாவோட டிப்பில் கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுக்கலாம். விட்டுட்டு இந்த சிசர்ஸ் எப்போவுமே நம்ம மாவை கட் பண்ணி விடுறதுக்கு முன்னாடி ஒருக்கா ஆயிலில் டிப் பண்ணிக்கோங்க. இப்போ பைப்பிங் பேக்கில் இருக்கிற மாவை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மாவு சிசரில் ஒட்டுறது மாதிரி இருந்துச்சுன்னா ஒருக்கா ஆயிலில் டிப் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த சைஸில் கட் பண்ணுறோமோ அதை விட கொஞ்சம் கூட பெரிய பாலாக ரவுண்டாக உருண்டு வந்துடும். இப்போ அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நம்மளுடைய இந்த லுகைமாத் பால்ஸ் எல்லாமே நல்ல கோல்டன் கலரில் நமக்கு ஃப்ரை பண்ணி கிடைக்கணும். பாருங்கள், அழகாக குண்டு குண்டாக அழகாக நமக்கு ஃப்ரை ஆகி கிடைக்கிது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதை செய்யும்போது.
இப்போ எல்லா பால்ஸுமே நமக்கு கோல்டன் கலரில் இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம எடுத்து இன்னொரு பவுலில் வச்சிடலாம். இதே மாதிரி நான் ரிமைனிங் இருக்கிற பேட்டர்ஸையும் இதே மாதிரி ரெடி பண்ணி வைக்கிறேன். நம்ம சொன்னது மாதிரியே எப்பவும் போடுறதுக்கு முன்னாடி சிசர்ஸை ஒருக்கா ஆயிலில் டிப் பண்ணிவிட்டு போட்டோன்னா ஈஸியாக கட் பண்ணிடலாம். இப்போ சூப்பராக குண்டு குண்டாக லுக்கைமத் பால்ஸ் வந்து ரெடியாகி இருக்குது. இதை நம்ம சுகர் சிரப்பில் டிப் பண்ணி எடுக்கணும். சுகர் சிரப்பு கொஞ்சம் வார்மாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆறி இருந்ததுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஏலக்காய் பவுடர் ஃபஸ்ட்டில் போட மறந்ததுனால இப்போ போட்டுக்கிறேன். கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லா லுக்கைமத் பால்ஸையும் இதில் போட்டு நல்லா ஒருக்கா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ட்ரெடிஷ்னலாக வந்து ஹனி யூஸ் பண்ணுவாங்க. ஹனி யூஸ் பண்ணணும்னா நம்ம சுகர் சிரப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஹனி இல்லை டேட் சிரப் இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா வந்து கோட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஜிலேபியெல்லாம் செய்யும்போது உள்ளாடி சோக் ஆகும். பட் இந்த லுக்கைமாத்துக்கு வந்து உள்ளாடி இது வந்து சோக் ஆகாது. ஆனால் இதோட அவுட் சைட் வந்து நல்ல சுகர் கோட் ஆகி நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை வந்து இன்னொரு பவுலில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கடைசியாக இதுக்கு மேலே கொஞ்சமாக எள்ளு வந்து நான் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு சர்வ் பண்ணிட்டோன்னா ஒரு டேஸ்டியான ட்ரெடிஷ்னலான அரேபியன் லுக்கைமாத் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த யுஏஇ நேஷ்னல் டேக்கு இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீடுகளில் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.